போட்டு கிளறி விட்டுறணும். அப்பதான் வந்து சாப்பிட்றதுக்கு நல்லா வந்து மசாலாவோட சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். அவ்வளோ டேஸ்டா இருக்கும். பாருங்க இந்த அளவுக்கு இருக்கணும். அப்பதான் வந்து நம்ம சாப்பாட்டுல வச்சு சாப்பிட்டாலும் சரி, இல்ல பிசைஞ்சு சாப்பிட்டாலும் சரி அவ்வளோ நல்லா இருக்கும். கொஞ்சம் கிரேவி இருக்கையிலே நம்ம உருளைக்கிழங்க போட்டுறணும். மறுபடியும் கொஞ்சமா வந்து கிளறி விட்டுலாம். அவ்வளோ கிரேவி இருக்கையிலே உருளைக்கிழங்கு போட்டாச்சு. எந்த அளவுக்கு சுண்டிடுச்சு பாருங்க. இப்படி இருக்கையிலே வந்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி தலையும் தூவி ஒரு கிளறி விட்டுருந்தாங்க. சூப்பரா மனம் வீசுங்க. அப்படியே வந்து சாதத்துல சுடு சாதத்துல போட்டு பிசைஞ்சு சாப்பிடுங்க. அவ்வளோ சூப்பரா இருக்கும். இது வந்து டிஃபனுக்கு சப்பாத்திக்கும் பூரிக்கும் வச்சு சாப்பிடலாங்க. தோசைக்கும் வச்சு சாப்பிடலாம். நல்லா இருக்கும். பாருங்க சூப்பரான கல்யாண வீட்டு ஸ்டைல்ல உருளைக்கிழங்கு வறுவல் பொரியல் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. இது வந்து மசாலா வறுவல்னு சொல்லலாம். அவ்வளோ சூப்பரா இருக்கு. மேலையும் நான் கொஞ்சம்